கோடிகளை இழந்த ராட்சசன் பட நடிகர் படமும் டிராப் ஆகி மாட்டிக்கொண்டாரா கனாப்பட இயக்குனர் வனிலா கபடிக்குழு படத்தின் மூலமாக ஹீரோவா அறிமுகமானவர் தான் விஷ்ணு விஷால். இது தொடர்ந்து அவர் நடித்த முண்டாசுப்பட்டி, ராட்சசன், கட்டா குஸ்தி போன்ற படங்கள்ல மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இயக்குனர் முரளி கார்த்திக் இயக்கத்துல விஷ்ணு விஷால் நடித்து வந்த மோகன்தாஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்ஸ் பயங்கரமான வெறித்தனமாக இருந்தது. ரத்தம் தெறிக்க தெறிக்க வெளியான மோகன்தாஸோட செகண்ட் லுக் டீசர் கவனத்தையும் ஈர்த்திருந்தது. தன்னோட சொந்த தயாரிப்பிலேயே படங்களை எடுத்து வெளியிட்டு வருகிறார் விஷ்ணு விஷால். ஆனா முதற்கட்ட படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே படத்தை பாதியிலே நிறுத்திவிட்டாராம். இந்த படத்துக்கு இதுவரைக்கும் 15 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதா தகவலும் வெளியாயிருந்தது. ஆனா ஏன் படப்பிடிப்பு நின்றுச்சு, இதுக்கு பணம் தான் பிரச்சனையா அப்படிங்கிற காரணம் தெரியல. மற்றொரு பக்கம் அறிமுக இயக்குனரான ராதாகிருஷ்ணன் இயக்கக்கூடிய கவரிமான் பரம்பரை அப்படிங்கிற படத்துல விஷ்ணு விஷால் நடிக்க தொடங்கியிருக்காரு. இந்த படமும் அவரோட சொந்த தயாரிப்புல தான் உருவாயிருந்துதான். தற்போது இந்த படத்தோட படப்பிடிப்பும் பாதியிலே நின்று விட்டுதான். இந்த படத்துக்கு விஷ்ணு விஷால் அவர்கள் 10 கோடி ரூபாய் செலவிட்டிருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. மொத்தம் 25 கோடி ரூபாய் போட்டு படம் எடுத்து படத்தை பாதியிலே நிறுத்துவதற்காக தானா அப்படின்னு சினிமா விமர்சகர்கள் பலரும் கிண்டல் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஷ்ணு விஷாலிடம் கனாப்பட இயக்குனர் அருண் ராஜா காமராஜ் ஒரு கதையை கூறியிருக்காரு. இந்த கதை விஷ்ணு விஷாலுக்கு பிடித்து விட்டதால அவரை தயாரிப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரா. ஆனா படம் தொடங்கிய படம் இல்லையா. அருண் ராஜா காமராஜ் அவர்கள் பொறுமையை இழந்து விஷ்ணு விஷாலிடம் நிதானமா கேட்டுள்ளாராம். 25 கோடி ரூபாய் போட்டு படம் டிராப் ஆன விரக்தியில தற்போது வேர்ல்ட்ஸ் பிலிமா நாடி இருக்காராம். வேர்ல்ட்ஸ் பிலிமும் மூக்குத்தி அம்மன் படத்தை 100 கோடி ரூபாய் செலவுல எடுக்க திட்டமிட்டு இருக்காங்க. அருண் ராஜா காமராஜ் படத்துல விஷ்ணு விஷால் நடிப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில தயாரிப்பது யார் அப்படிங்கிற சிக்கல் தான் இருக்குது. விரைவில் நல்ல அறிவிப்புக்காக கனாப்பட இயக்குனர் காத்துட்டு இருக்காராம்.